திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறது. காங்கிரஸ் தரப்பில் 39 தொகுதிகள் 2 மாநிலங்களவை சீட் கேட்கப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆனால் திமுக 25 சட்டமன்ற தொகுதிகள் 1 ராஜ்யசபா சீட் தர முன்வந்திருப்பதாக திமுக வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. தற்போது அண்ணா அறிவாலயத்திற்கு காங்கிரஸ் நிர்வாகிகள் வந்திருக்கின்றனர். தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் தலைமையிலான காங்கிரஸ் குழு வந்திருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், காங்கிரஸ் தன்னுடைய கோரிக்கைகள்ல வலுவா இருக்கா? ஏன்னா அவங்க 39 தொகுதிகள் கேட்கப்படுவதா சொல்லப்படுது. இன்றைய முதற்கட்ட பேச்சுவார்த்தையிலே முடிவு வெளியே வருமா? என்ன நிலவரம்? திமுக காங்கிரஸ் பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறது. டிசம்பர் 3ஆம் தேதிக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 85 நாட்களுக்கு பிறகு இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை மீண்டும் தொடங்கி இருக்கிறது. திமுகவை பொறுத்தவரை நீங்கள் சொன்னது போல 28 இடங்கள் 1 ராஜ்யசபா, அவர்களை பொறுத்தவரை 30க்கும் மேற்பட்ட இடங்கள், அது 34, 35 இருக்கலாம். அந்த 30க்கு மேல் என்ற ஒரு எண்ணிக்கை 2 ராஜ்யசபா, இதுதான் டிமாண்டு. இன்னைக்கு முதல் முறையாக குழுவினோடு பேசுகிறார்கள். திமுக குழு போட்ட பிறகு முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. இதுல தெரிஞ்சுவிடும் இவங்க ஆஃபர்ஸ் சொல்லிடுவாங்க. முதல்ல நம்பர்ஸ் தான் பேசுறாங்க, எந்த தொகுதியும் பேசல. எத்தனை நம்பர்ஸ் ஃபைனல் பண்ற போறாங்க. இன்னைக்கு தெரிஞ்சிடும். ஒன்று டேக் இட் ஆர் லீவ் இட் என்ற ஒரு வார்த்தையை தமிழக முதலமைச்சர் சொன்னதாக தகவல் வந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் கூட்டணியில் புதிதாக 6 புதிய வரவுகள் வந்திருக்கிறது. தேமுதிக, ஓபிஎஸ், கருணாஸ், தனியரசு, அன்சாரி, எஸ்டிபிஐ என கமல் என 7 பேர் 2021 இல்லாத 7 புதிய வரவுகள். அவர்களுக்கு சீட் அகாமடேஷன் பண்ண வேண்டிய கடமை திமுக இருப்பதாகவும் இதையெல்லாம் பொறுத்து கொண்டு ஏற்கனவே நம்மளுக்கு ஒரு இன்டி கிடைச்சி எப்பன்னு பாத்தீங்கன்னா கடந்த ஞாயிற்றுக்கிழமை 22 திமுக பேச்சுவார்த்தை நடக்கும் போது சாதர் வெளியே வந்து சொன்னாரு, புதிதாக நிறைய பேர் உள்ள வந்திருக்காங்க, நீங்க 3 சீட்டு வாங்கிருக்கீங்க, 2 சீட்டு வாங்கிட்டு 1 சீட்டு நீங்க டொனேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதா சொன்னாரு. எனவே இது வந்து அனைத்து கட்சிகளுக்கும் பொருந்தும் என்று தெரிகிறது. அந்த அடிப்படையில் காங்கிரஸ் கட்சிக்கு 2 இடங்களை குறைத்து முதலில் பேச தொடங்கிய ஒருவேளை நீங்கள் இவ்வளவு கராராக இருப்பதால் கடந்த முறை வாங்கிய எண்ணிக்கையை பெற்றுக் கொள்ளுங்கள் என்ற நிலைக்கு வந்திருப்பதாக தெரிகிறது. எனவே இந்த பேச்சுவார்த்தை தற்போது என்ன நடக்கும் என்பது தெரியவிடும். சோடங்கர் குறிப்பாக சொல்லுப்பிறந்தையே சோடங்கர் வந்த காரை ஓட்டி வந்தார். ஏனென்று சொன்னால் கான்பிடன்ஸ்ல எல்லாரும் பேசுறோம், உள்ள வந்து 4 பேர் தான் பேச போறாங்க, 5 பேர் தான், அவங்க 5 பேர் மட்டுமே, டிரைவருக்கு கூட அந்த தகவல் தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக செல்வப்பிறந்தையே கார் ஓட்டிட்டு வந்தாரு. அவர் கடந்த சில வாரங்களாகவே வேணுகோபால் வரும்போது அவர் தான் வந்து ஹேண்டில் பண்ணாரு. எனவே காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரு குழு, அதாவது மாநில தலைவர் அவர் குழுவா இருப்பாரு, சட்டமன்ற குழு தலைவர் குழுவா பேச்சுவார்த்தை இருப்பாரு, அந்த ஸ்கிரீனிங் கமிட்டி மேலிட பொறுப்பாளர் இருப்பாங்க. அதாவது என்னதான் இவங்க குழு பேசினாலும் கனிமொழி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் மற்றும் ராகுல் காந்தி இடையே ஒரு முத்தரப்பு பேச்சுவார்த்தையை நடத்துகிறார். எனவே அவர்கள் தான் ஃபைனல் டிசிஷன். இந்த நம்பர்ஸ் என்பது இவர்கள் பேசினாலும் கூட இறுதி முடிவு இருக்கக்கூடிய இடத்தில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினும் அதே போல ராகுல் காந்தியும் இருக்கிறார்கள் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு நெருக்கடி இருக்கிறது. ஏனென்று சொன்னால் 2ஆம் தேதிக்குள் அவர்கள் முடிவு எடுத்தாக வேண்டும். நீங்கள் இந்த நம்பர் சேர்த்து உள்ள வாங்க. ஏன்னா ராஜ்யசபா நாமினேஷன் 5ஆம் தேதியோட நிறைவடையுது. தமிழ்நாட்டில் 6 சீட் வேகன்சி இருக்கு. ஏடிஎம்கேக்கு 2, குறிப்பாக டிஎம்கேக்கு 4 கிடைக்கும். அதுல வந்து 1 தேமுதிக சொல்லிட்டாங்க. டிஎம்கே இன்னும் இருக்கிறது 3 இடம். 3ல 1 காங்கிரஸ், 2 வந்து என்ஆர் இளங்கோ திருச்சி ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. எனவே காங்கிரஸால எங்களுடைய வேட்பாளர் பட்டியல் நாங்கள் வெளியிடாம வச்சிருக்கோம், நீங்க சீக்கிரமா அறிவிச்சீங்கன்னா மொத்தமா நம்ம கூட்டணியோட 4 பேரும் போய் நாமினேஷன் பண்ணிடலாம் அப்படின்றதான் திமுகவுடைய எண்ணமா இருக்கிறது. எனவே காங்கிரஸுக்கு ஒரு முடிவெடுக்க வேண்டும். அவர்கள் இன்னும் தேர்தல் தேதி இருக்கிறது என்று காலம் தாழ்த்த முடியாது. ராஜ்யசபா நாமினேஷன் 4ஆம் தேதி குறிப்பாக வியாழக்கிழமை இந்த வாரம் நடக்க இருக்கிறது. எனவே அதுக்குள் முடித்தாக வேண்டும். அந்த ஒரு கெடுவும் காங்கிரசுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதாக தான் நமக்கு, அதாவது திமுக காங்கிரசுக்கு வந்து திமுக ஒரு கெடு வைத்திருக்கிறது. நீங்கள் வியாழக்கிழமைக்குள் கூட்டணியில் ஒரு முடிவு எடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். வெளியில் வந்து சோடங்கர் என்ன பேசுகிறார் என்பதை நம்ம பொறுத்து பார்க்கலாம். அவருடைய பாடி லாங்குவேஜ் என்ன இருக்கு, உள்ள எப்படி பேசி வராங்கிறது நம்ம பொறுத்து பார்க்கலாம். போல ரமேஷ், கடந்த சில நாட்களாகவே பேசப்பட்ட விஷயம் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடருமா அப்படின்னு அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டுச்சு. ஆனால் இன்னைக்கு அது வந்து பேச்சுவார்த்தையின் மூலியமா ஒரு விடை அளிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதே நம்ம புரிஞ்சு கொள்ள முடியுது. ஆனால் திமுக ஒரு நிலைப்பாட்டோடையே இருக்காங்க. 30 தொகுதிக்கு மேலே நாங்கள் காங்கிரஸுக்கு தர விருப்பம் இல்லை அப்படின்னு திமுக வட்டாரத்தில் சொல்லப்படுது. ஆனால் காங்கிரஸோட நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்காங்களா? காங்கிரஸ் வட்டாரத்தில் என்ன சொல்லப்படுது?
காங்கிரஸ் கட்சியை நம்ம ஒரு 25 ஆண்டுகளாக திமுக கூட்டணியில் பார்க்கிறோம். 2004 அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா எம்பி எலெக்ஷனுக்கு ஒரு நிலைப்பாடு, எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு ஒரு நிலைப்பாடு. எம்பி எலெக்ஷன்ல அதிகமா ஜெயிச்சதான் காங்கிரஸ் மத்தியில் ஆட்சிக்கு வர வேண்டும், அதனால அந்த நம்பர்ஸ் நாங்கள் அதிகமா கேட்கிறோம். மாநிலத்துல டிஎம்கே கவர்மெண்ட் வரனால விட்டு கொடுத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து 2011 63 சீட் வாங்கினாங்க, 5 இடங்கள் வின் பண்ணாங்க. 2016 41 இடம் வாங்கி 8 இடங்கள் வின் பண்ணாங்க. ஆனா வந்து 2021 இடங்கள் குறைந்தது, 25 இடங்கள் கிடைத்தாலும் ஜெயிக்கிற சீட்டா அதிகமா இருந்ததுனால அவர்களால் வந்து 18 சீட் வின் பண்ண முடியுது. ஆனா காங்கிரஸ் கட்சியுடைய வரலாற்றை பார்க்கும்போது அவர்கள் அதிகமாக எம்எல்ஏவாக எப்போ இருந்தாலும் 1991 ராஜீவ்காந்தி மறைவுக்கு பிறகு நடைபெற்ற நரசிம்மராவ் காலத்தில் வந்து நடைபெற்ற ஜெயலலிதா அவர்கள் தான் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் 60 சீட்டு கொடுத்து 60 சீட்டுமே ஜெயிச்சாங்க. 1980 திமுக காங்கிரஸ் கூட்டணியை பொறுத்தவரை சரிபாதி இடங்கள் 114 என்ற இடங்கள்லாம் நின்றிருக்கிறார்கள். எனவே கடந்த கால வரலாறாக அவ்வளவா இருக்கிறது. 1967 பிறகு காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியுடைய கடைசி முதலமைச்சராக பக்தவச்சலம் இருந்தார். அதற்கு பிறகு அவர்களால் ஆட்சி அதிகாரத்தில் வர முடியவில்லை. திமுகவை பொறுத்தவரை மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. அதாவது நாங்க வந்து இங்க சுயமா ஆட்சிக்கு வருவோம், அதே போல மத்தியிலும் நாங்க வந்து கூட்டணி ஆட்சியில வருவோம் அப்படின்றது அவங்களுடைய கருத்தா இருக்கிறது. எனவே இதையெல்லாம் எப்படி எதிர்கொள்ள போகிறார்கள்? புதிய ஒரு டிவிகே வந்திருப்பதால் காங்கிரசுக்கு நாங்கள் திமுகவுடன் செல்வோம் என்று சொல்லி மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடத்தி சில கருத்துக்கள் எல்லாம் உருவாகிறது. மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாம் பேசினார்கள். தற்போது அவர்களுக்கும் தேசிய தலைமை வந்து அதிக அளவில் பேச வேண்டாம் என்று கூறியிருக்கிறார்கள். எனவே அதற்கு பிறகாக நடைபெறக்கூடிய இந்த விஷயத்தில் நமக்கு தெரிவது என்னன்னா, காங்கிரஸ் வந்து 4ஆம் தேதிக்குள் முடித்திருந்தாலும் குறிப்பாக முதலமைச்சருடைய பிறந்தநாள் நாளை வந்து அனைத்து தலைவர்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவிப்பார்கள். எனவே நமக்கு வந்து செவ்வாய்க்கிழமைக்குள் ஒரு முடிவு தெரிஞ்சிடும். காங்கிரஸ் இந்த நம்பர் சேர்த்துக்கிறாங்களா அல்லது தெரிய போறாங்களா அப்படின்றது தெரியும். ஏன்னா வந்து திமுக வந்து சொல்லிட்டாங்க, புதிதாக 7 பேர் உள்ள வந்ததால உங்களுக்கு இந்த நம்பர்ஸ் தான் தர முடியுன்றதுல அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து கருணாஸ் வராரு, அவருக்கு ஒரு சீட் கொடுப்பாங்க, அன்சாரி வராரு, எஸ்டிபிஐ வராங்க, அதே போல மற்ற கட்சிகளும் வருகிறார்கள். எனவே அவர்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருப்பதாக சொல்கிறார்கள். காங்கிரஸ் என்ன நிலைப்பாட்டை இருக்கிறது என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ரமேஷ், நீங்க பேசுறப்ப குறிப்பிட்டீங்க கனிமொழி டெல்லி தலைமையில டெல்லி காங்கிரஸ் தலைவர்களோடையும் பேச்சுவார்த்தை நடத்தவிருப்பதா சொல்லியிருக்கீங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்று முதற்கட்ட பேச்சுவார்த்தையை காங்கிரஸ் தொடங்கி இருக்கிறது. இன்றைக்குள்ளாக என்ன முடிவெடுக்கும் என்பது ஓரளவுக்கு தெரிய வரும் என்பது அங்க இருக்கக்கூடிய கணிப்பாக தெரிகிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.